வெல்கம் டு லவுண்டர் சேனல். இன்னைக்கு நான் டாப் 3 சினிமா நியூஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். சொல்லிட்டு படப்படம் நான் போயிடுறேங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த் சார் பத்தி தான். நம்ம சூப்பர் ஸ்டார் என்னன்னா பயங்கர பிஸியா இருக்காங்க. ஏன்னா பல படங்கள்ல வந்து தொடர்ந்து 175 படம் வரையுமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஏன்னா இப்போ 173 வந்து அஸ்வின் மாரிமுத்து வந்து பண்ண போறாரு. இப்போ வந்து ஜெயிலர் 2 வந்து படப்பிடிப்பு போயிட்டு இருக்கு. படப்பிடிப்பு போயிட்டு இருக்கிறப்பையும் இப்போ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கேமியோ ரோல் நான் சொன்ன மாதிரி கேமியோ ரோல் வந்து யார் பண்றாங்க? ஏன்னா ஷாருக்கா இல்ல ரித்திக் ரோஷனா இருக்கிறப்போ 40 வருஷம் கழிச்சு இப்போ ரித்திக் ரோஷனே திருப்பி நான் வரேன் சொல்லியிருக்காங்க. 40 வருஷமா அப்படின்னு கேட்டா இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பாத்தீங்களா, சின்ன பையன் ரித்திக் ரோஷன் இருக்காரு. ஸோ அங்க வந்து என்னன்னா நம்ம தலைவர் ரஜினி வந்து அங்கேயுமே ஒரு ப்ரெசன்ஸ் பண்ணிருக்காங்க, ஒரு கேமியோ ரோல் மாதிரி. அப்படிங்கிறப்போ ஒரு 40 வருஷம் கழிச்சு இப்போ வந்து 2 பேரும் ஒரே ஸ்டேஜ்ல பாக்குறப்போ, ஒரே ஸ்கிரீன்ல பாக்குறப்போ அவ்வளவு சூப்பரா இருக்கும். நெல்ஸ் வந்து ஃபைனலா ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ வந்து ஜெயிலர் 2ல வந்து கேமியோ பண்றது, அதுவும் வில்லனா கேமியோ பண்றது நம்ம ரித்திக் ரோஷன். ஜெயிலர் 2 வந்து இன்னும் ஒரு 30 நாள் ஷூட் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஷூட், அப்புறம் அங்கங்க வந்து நாங்க கேமியோ எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ஒரு 30 நாள் தேவைப்படுது. இதுக்காக நாங்கள் வந்து லாஸ்ட் ஷூட்டை வந்து கேன்சல் பண்ணி புதுசாக ரீஷெடியூல் பண்ணிட்டு புதுசாக எடுக்க போகிறோம். புதுசாவா? அப்போ எடுத்த ஷூட்னா அது அப்படியே தான் இருக்குது. இப்போ திருப்பியும் என்னன்னா நாங்கள் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணால் ஒரு படம் வந்து பாதிக்கப்படும். அது என்ன படம் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியோட படம். ஸோ ஓகே, சூரிய ஆகஸ்ட்டில் இல்லை செப்டம்பரில் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். தீபாவளிக்கு வந்தால் சேயன் வந்து அடிப்படும். ஸோ நம்ம சிவகார்த்திகேயன் படம் வந்து வரப்போகுது. ஸோ சிவகார்த்திகேயனும் ரஜினி சாரும் வந்து மோதிக்கு போகிறாங்களான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மெயினாக சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினி சாருக்கு வந்து இந்த படம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த படம் 173 அஸ்வின் மாரிமுத்து எடுக்கிற படத்தில் நம்ம ரஜினி சார் அவர்கள் வந்து டாக்டர் கெட்டப்ல இருக்காங்க. முதல் முறையா ரஜினி சார் அவர்கள் வந்து டாக்டர் கெட்டப்ல நடிக்கிற ஃபர்ஸ்ட் படம் வந்து நம்ம இந்த அஸ்வின் மாரிமுத்தோட படம் தான். அதோட வந்து 5 ரூபா டாக்டர், ரொம்ப எளிமையான டாக்டரா விஜய் சார் மாதிரி நடிக்க போறான்னு சொல்லப்படுது. இதுல வந்து ரஜினி சாருக்கு ஜோடியா அந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாக்கிங்க சாய் பல்லவி. சாய் பல்லவி அப்படியே தூக்கி சாப்பிட்டுருவாங்களே. ஆமாங்க, சாய் பல்லவி இந்த படத்துல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படம் வந்து பயங்கரமா பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லி எங்க லவுண்டர் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த நியூஸ்மே வந்து ரஜினி சார் சம்பந்தப்பட்டது தான். இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரஜினி சாரும் சாய் பல்லவியும் ஒரு படத்தை நடிக்க போறாங்க. அது ரொம்பவே பெருமைக்குரிய விஷயம். இன்னொன்னு சூப்பராக இருக்க போது. சாய் பல்லவி எப்பவுமே ஒரு லக்கி சாம் அண்ட் எமோஷன் ஹீரோயினி. அவங்க நடிச்சாலே அது வேற லெவலா போகும். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அமரன் மூவில சாய் பல்லவி இல்லைன்னா அந்த படமே இல்லைன்னு சொல்லி நான் எப்பயுமே சொல்லுவேன். இப்பயும் நான் சொல்றேன், சாய் பல்லவி இல்லைன்னா அமரன் படமே இல்லை. உங்களுக்கு என்ன கருத்துன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுங்க. ரெண்டாவது மண்டாடியான்னு கேட்டா சூரி படத்தை தாங்க மண்டாடின்னு சொல்லுவாங்க. ஸோ சூரிய அண்ணா அவரோட படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு பேர் தான் மண்டாடி. ஸோ மண்டாடி வந்து செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆகப்படும் சொல்லி ஓப்பனா ரிலீஸ் டேட்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபி படத்தோட டேரக்டர். செல்ஃபியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 ஒரு படம் வந்துச்சு, செல்ஃபி. அந்த படம் வந்து அவ்வளோ ஓடப்படல. ஆனால் அந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி பிரகாஷை வச்சு எடுத்த படம் தான் செல்ஃபி. அந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தோட டேரக்டர். அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா மதிமாறன் புகழேந்தி. ஸோ இவர் தான் வந்து மண்டாடி எடுக்கிறாரு. இவர் வந்து ஊர் சார்ந்தும், இன்னொன்று இது வந்து ஸ்போர்ட்ஸ் கலந்த ஒரு படம். மண்டாடிங்கிறது ஒரு படகு சம்பந்தப்பட்ட ஒரு போட்டி. அந்த போட்டியில வந்து வாழ்க்கை எப்படி இருக்கு, அங்க விளையாடுறவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி ரியல் லைஃப் ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி இந்த படம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து டப்பிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த படம் வந்து செப்டம்பர் 4 ஓப்பனாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த படத்தோட காம்படிஷன் வந்து ஜெயிலர் 2 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா சேயன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா வேற படங்களும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா அந்த டேஸ் தான் வந்து விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷல் ஹாலிடேஸ். அப்போ வந்து மக்கள் வந்து எல்லாமே பார்க்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த சம்மர் ஹாலிடேஸை முடிஞ்சு அந்த கவர்மெண்ட் ஹாலிடேல எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி வரிசையில் நம்ம மண்டாடி வந்து இப்போ வரப்போகுது. அந்த மண்டாடியோட மியூசிக் டேரக்டர் அது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் தான். ஸோ ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து இதில் மியூசிக் போட்டால் வேற மாதிரி தெரிக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அந்த மண்டாடி படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு. மண்டாடி படத்தோட டீமுக்கும் டேரக்டருக்கும் சூரியண்ணனுக்கும் எங்கள் லவுண்டர் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். மூணாவது 2 நியூஸை கலந்து சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம ரஞ்சித் அவர்கள் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்தது தான் மணிகண்டனா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, மணிகண்டன் தான் ரஞ்சித்தோட க்ளோஸ் தம்பி மாதிரி. அப்படிங்கிறப்போ மணிகண்டனை வந்து அறிமுகப்படுத்தினது ரஞ்சித் அவர்கள் தான். ஸோ ரஞ்சித் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ற எந்த படமா இருந்தாலும் அதுல வந்து ஹீரோவாவோ இல்லை குட்டி கேரக்டராவோ மணிகண்டன் கண்டிப்பா இருப்பாரு. அப்படியும் அவர் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட விஷயத்துல காலா படத்துல வந்து ஒரு பையனா நடிச்சிருப்பாரு ரஜினி சாருக்கு. அந்த படம் வந்து ரஞ்சித்தோட படம் தான். ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ வந்து நீலம் ப்ரொடக்ஷன் சொல்லி அவர் வந்து நிறைய படங்கள் வந்து அதில் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. முக்கியமா மாரி செல்வராஜோட படங்கள் முக்கியமா அதில் தான் ரிலீஸ் ஆகும். அது தொடர்ந்து நம்ம நீலம் ப்ரொடக்ஷன்ல ரஞ்சித் அண்ணனோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்து மணிகண்டன் நடிச்சு எடுக்க போறாங்க. அந்த பாதி படம் வந்து முடிஞ்சு. அந்த படத்துக்கு பேர் கூட வந்து மக்கள் காவலன் சொல்லி வச்சிருக்காங்க. மக்கள் காவலன். இந்த மக்கள் காவலன்ங்கிறது
ஓகே ஒரு புதுசா இருக்கு, வந்து குடும்பம் சார்ந்த கதையா இருக்குமா இல்லைன்னா ஒரு அரசியல் சார்ந்த கதையா இருக்குமா சொல்லி மக்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ மணிகண்டன் வந்து இப்போ சூஸ் பண்ற எல்லா கதையுமே சூப்பரா சூஸ் பண்றாரு. ஏன்னா அவரோட பிளாக் பஸ்டர்னா குடும்பஸ்தன் ஆரம்பிச்சு லவ்வர் குடும்பஸ்தங்கிறத பிளாக் பஸ்டரா போயிட்டு இருக்கு. இது தொடர்ந்து இப்போ என்னன்னா ரீசெண்டா மக்கள் காவலன் இந்த படத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்காருன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தேர்ந்தெடுக்க மாட்டாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து வேற லெவலா இருக்கு. ஏன்னா ஒரு ப்ராமிசிங் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா வந்து இப்போ 2026 வரைக்கும் இப்போ ரீசெண்டா ஜென்சி கிட்ஸுக்கு வந்து நம்பிக்கை நட்சத்திரமா விளங்குற ஒரே ஆக்டர் வந்து நம்ம மணிகண்டன் தான். ஏன்னா மக்கள்கிட்ட டைரக்டா வந்து கனெக்ட் ஆகுறாரு. ஏழை எளிய மக்கள்கிட்டையும் சரி, ஒரு நடுத்தர குடும்பத்துல வந்து ஒரு பையன் நடிக்க போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான்ப்பா மணிகண்டன் ஃபேஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மணிகண்டனா உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டும் உங்களோட இந்த படத்தோட மக்கள் காவலனுக்கும் எங்களோட 11 மீடியா சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். கடைசியா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வர அடுத்தடுத்த லைனப் என்ன நான் சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம 172 ஜெயிலர் 2 வந்து இப்போ முடிய போகுது. அதுதான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. 173 வந்து நம்ம அஸ்வத் மாரிமுத்து கூட அதுவும் டாக்டர் நடிக்க போறாரு. பயங்கரமா எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வெயிட் பண்ண பார்த்தீங்கன்னா 174 எல்லாருமே உலகமே வெயிட் பண்ணிக்கிற அந்த ஒரு படம் வந்து 174 கமலஹாசனும் ரஜினிகாந்தும். ஸோ இந்த 2 படமும் வந்து நெல்சன் தான் திருப்பி எடுக்க போறாரு. ஸோ ரஜினி சாரோட ஸ்ட்ராட்டஜி என்ன பார்த்தீங்கன்னா யார் நல்ல படம் கொடுக்குறாங்களோ அவர்கிட்ட தான் போய் திருப்பி வந்து டேரக்ஷன் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து என்னன்னா நெல்சனை வந்து அந்த படத்துக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெல்சன் வந்து கமலஹாசனையும் ரஜினிகாந்த் சார் அவர்களையும் எப்படி இணைச்சு ஒரு படத்தை கொடுக்க போறாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் அந்த படம் வந்து 1000 கோடி வசூலிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பல ஆண்டுகள் கழிச்சு ரஜினி சாரும் கமல் சாரும் ஒரே ஃப்ரேம்ல பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு அதிசயத்தை வந்து நெல்சன் வந்து கொடுக்க போறான்னு பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாஸ்டா 175 வந்து யார் என்ன டேரக்டர் சொல்ல, பட் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கதை ரெடி ஆயிடுச்சு. அந்த டேரக்டர் பத்தி இன்னும் யாரும் சொல்லாம இருக்காங்க. சிபி சக்கரவர்த்தி உள்ள வந்தாரு. சிபி சக்கரவர்த்தி வந்து வேணாம்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கதை வந்து செட் ஆகலங்கிறதுக்காக. மேபி 175 வந்து சிபியா கூட இருக்கலாம். சிபி சக்கரவர்த்தி டான் படத்தை எடுத்தாரு. அப்புறம் நல்லா போனதுனால தான் அவர் வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ சென்டரில் வந்து அஸ்வந்த் மாரிமுத்தும் நெல்சன் வந்ததுனால அவரோட கதையை தூக்கி அந்த பக்கம் போட்டாங்க. 175 வந்து யார் எடுக்க போறாங்கன்னு தான் தெரியல. சூப்பர் ஸ்டாரோட 175 படம் முடியறப்பயே 2031 அந்த மாதிரி வந்துடும். அப்போ இருக்கிறப்போ கட்சியில தலைவன் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லதா மேம் அவர்கள் வந்து இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இருக்கிறப்போ அந்த கட்சியில இவர் சேர்ந்து இன்னும் திருப்பி வந்து பிரச்சாரத்தான் பண்ணி அந்த தேர்தலை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது தெரியல. ரஜினி சார் நின்னா என்ன ஆகுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரஜினி சாரோட அரசியல் என்றையும் அவரோட அடுத்தடுத்த பட வரிசையும் பற்றி நீங்கள் என்ன சொல்லி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த வீடியோ கடைசி பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.